அங்கத்து ஆனா எல்லாம் எதுக்காக? இவனுக்காக ஆன் பண்றான் என் செல்லத்தை. விளங்கிடும் இவன் ஆர்வமே இவ்வளவு அற்புதமா இருக்கு. பட்டன் மாத்தி அடங்கொய்யால மைக் இங்க இருக்குடா. சாரி on பண்ணிட்டாங்க. பட்டன் மாத்தி ஒரு பட்டன் அமுக்க தெரியல. இந்த நாய் இருட்டுல போய் என்ன பண்ண போதோ. அவன் ஏன்டா இல்ல இல்ல அந்த இருட்டு அப்படி சொல்ல வர்றாங்க. ஆமா நீங்க சூட்டே போட தேவையில்ல சார். இல்ல நீங்க பேட்மேன்ல பேட்மேன் எல் பேசிங்க வந்துட்டான் பாருங்க. நம்மளோட பிசிங்க இது சிபியா பாத்தீங்களா கலரு அதே மாதிரி பவர்ஃபுல்லா ஒண்ணு வந்தா பாருங்க அப்படியே உள்ள கிளு 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 கிளுன்னு வருதுங்க. அது இதுக்கு ஒரு சின்ன ஒரு தேடுதல் வேட்டை மாதிரி எப்படி சொல்றதுன்னா, நாங்க இங்க இருந்து டிஸ்ட்ரிக்ட் போய் நிறைய யூடியூப்லாம் பார்த்தோம், அதெல்லாம் வேலைக்கு ஆகல, அதனால இங்க டிஸ்ட்ரிக்ட் போனோம். ஒரே கன்ஃபியூஷன். டிஸ்ட்ரிக்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 3 4 5 5ல ஒரு 7 கடை இருக்குமா. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது. நாடு கண்டம் விட்டு கண்டு பாஞ்சிதாங்க இவனை கண்டு. ஓப்பனா சொல்லணும்னா டிஸ்ட்ரிக்ட்ல என் ஃப்ரெண்டும் கடை வச்சிருக்காங்க, அவன் மூலியமா தேடணும். அதுக்கப்புறம் அவன் 2 கடை சஜஸ்ட் பண்ணா. ஒரு சில கடைக்குள்ள போனா ரேட்டே வாங்க முடியலங்க. என்ன சொல்றான் எது சொல்றானே ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குங்க. நாங்க ஒரு ப்ராசஸ் கேட்டு போனா இந்த ப்ராசஸ் இதுக்கு செட் ஆகாது, இதுக்கு இதுதானே போடணும், அதுக்கு அது போடணுமே, இந்த கொக்கி இதுல தானே சொருவணும்ன்றானுங்க. ஒன்றும் புரியல, கோழி போட்டானுங்க மொத்தமா. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சரி கடைசியா ஒரு நல்ல மனுஷன் கடையில போனங்க. அந்த கடையில போனோம். ஐ திங்க் அந்த கடை பேர் கூட எனக்கு தெரியும். இங்க அது சாஸ்வரா ஏதோ இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். சங்கேஸ்வரா இன்ஃபோடெக்னுங்க நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல. ஆமா அதுல சமரசிம்மா ரெட்டி இல்லையா, இவன் ஒரு பைத்தியம் மொக்க காமெடி. சங்கேஸ்வரா இன்ஃபோடெக் அந்த கடையோட டீடைல்ஸ் எல்லாம் கீழ போடுறோம் பாத்துக்கோங்க. ஆமா கடையோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன அமௌண்ட் வாங்கணும் அதெல்லாம் கீழ போடுறோம். தென் ஒரு வழியா அங்கே டிஸ்ட்ரிக்ட் உள்ள போனதுமே உள்ள ஒரு போலீஸ் பூத் இருக்கும். போலீஸ் பூத்துக்கு லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த லெஃப்ட்ல ஒரு பிரியாணி கடை செம்ம பிரியாணி. என்ன டேஸ்ட்ன்றது தெரியுமா? நீ சிக்கன் பீஸ் அள்ளி அப்படி வச்சான் பாரு, முட்டை வர எக்ஸ்ட்ரா முட்டை கேட்டு சாப்பிட்டேன். ஐயா இது ஃபுட் ரிவ்யூ இல்லையா, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நாங்க ஒரு கண்டென்ட் பேசலாம்னு போவோம், ஆனா இந்த நாய் கண்டென்ட் பேசுறேன்ட்டு எடுத்துட்டு போயிட்டு பேக்ல போயிடும், போயிடும். நான் பிரியாணி சாப்பிடலையா? நம்ம பிரியாணி சாப்பிட்டாங்க, நல்லா இல்லையா? உண்மையை சொல்லு, மனசா தட்டு சொல்லு. ஏரியாவில் சுத்தும் போது அதாவது ஒரு 1/2 மணி நேரம் சுத்தி இருப்பாங்க. 1/2 மணி நேரத்துல 20 வாட்டி சோறு 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 சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நரி உள்ள விட்டுருச்சுங்க. சரி ஓகே, ரொம்ப ஒரு வயசுக்கு தகுந்த வேலையை இப்படிதான் பேசுவார், பூமர் மாதிரி பேசுவார். நம்ம எதுக்காக வந்து பிசியை பத்தி தானே பேசணும். பிசியை பத்தி சரிங்க என்னென்ன வாங்கணும்ன்றதுலாம் அப்படியே ஒன்னொன்னா காட்டுறோம். இல்ல நாங்க வயசாயிடுச்சு, நாங்க பூமரு. இப்ப இவர் பிசியை பத்தி சொல்லுவார். சரி அவளெல்லாம் விட்டுருங்க. பிசினா என்ன, லேப்டாப்னா என்ன கேளுங்க, அது சொல்லு. இப்போ பேசுவார். பிசினா என்ன, லேப்டாப்னா என்ன? லேப்டாப்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், பிசில பப்ஜி ஆடலாம். சார் இவனை என்ன பண்ண சார்? சரி ஓகே, எனக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. நான் நிறைய இதுக்கு இவனை சொதுக்கி இருக்கோம்ல, இவனோட டப்பாஸ் எல்லாம் பொறுக்கின்னு வந்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு என்னன்னு சொல்லு. இப்ப சொல்றேன்டா, தூக்குடா. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கட்டுமா? நான் தான் கேட்கிறேன். ஏன்னா இந்த நாய்க்கு பதில் தெரியாது, மட்டும்தான் தெரியும். கேள்வியே பாருங்களேன். இந்த கேள்வியில என்ன இது என்ன சொல்லுங்க. கேள்வி என்ன, டப்பா என்னன்னு தான் கேட்பான் பாருங்களேன். நீ கேள்றா செல்லம். முதல்ல கேள்வி என்னன்னா, இந்த டப்பானா என்ன? இது வேணாம், இது தம்மா தூண்டு. நீ தம்மா தூண்டு வச்சல, இதுதான் மெயினே. அதாவது இதுதான் ப்ராசஸர் நாங்க வாங்குற இருக்கிறதுலே இதுதாங்க காஸ்ட்லி. இங்க பாருங்க எம்மா தூண்டு இருக்கான் பாருங்க. இது என்னன்னா Ryzen 7ங்க நாங்க போட்டது. Ryzen 7லயே 7700X சூப்பரா நல்லா குத்தாங்க. கேமிங் கிராபிக்ஸே நல்லா சப்போர்ட் பண்ணுமா. அவரு எவ்வளவு குத்தாருன்னா அந்த கடையில எங்களுக்கு 30,000 குத்தாருங்க. இவரு 30,000 ரூபாவா? ப்ராசஸர் மட்டும் 30,000 ரூபாங்க. இது மட்டும் 30,000 ரூபாய். இவன் 30,000 ரூபாய். நீங்க காட்டுற ஆர்வத்துல என்ன பண்றீங்கன்னா, கேமராக்கு முன்னாடி காட்டுறவங்க உங்க மூஞ்ச மறைச்சுக்கிறீங்க. அவ்வளவு காட்டுறா இருங்க முதல்ல. நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் சின்னதா ஒரு மாண்டேஜ் பேக்ல ஆட் பண்ணிருக்கேன். அது அழகா வந்துட்டு போகும்.
ரூபாவானு ஆமாடா. நம்ம எவ்வளவு கறி சாப்பிடலாம் தெரியுமாண்ணே? அப்ப நீ சோறு சோறு சோறு, சோறு எப்பா சோறு. பார்த்தாலும் சோறு. ஒரு வாழ்க்கையில இவங்களை வச்சு உருப்பிடவும் முடியாது. நான் இப்போ சொல்றேன், நீ சும்மா தானே இருக்கிற, இந்த மைக்க பொடி சும்மா இருக்கிறேண்ணா. ஆமா சும்மா தான் சின்ன பேசு போ. நான் மைக் வச்சிருக்கிறேன், ஆனா சும்மா இருக்க மாட்டேன். மைக் இருந்து வச்சுக்கோ, இப்படி போடுவேன். மைக்ல பேசுறது கேட்கலனா அசிங்கமா திட்டுவேன் நான். நான் டப்பா நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வேணாம், அப்புறம் நீ கை ஆட்டி ஆட்டி பேச தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம் அதை. அப்புறம் பேச்சு வராது. பேச்சு வரும். வருது தமிழ் புலவன். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நான் பெல் ஐகான் ஓகே. அமுக்குவேன் அப்புறம். அடுத்து சரி, அப்ப இந்த சின்ன அடுத்து டப்பா என்னன்னா அடுத்து ப்ராசஸர். ஐயோ இதான் சொன்னோமா? சின்ன டப்பா முடிஞ்சா நெக்ஸ்ட் இதுதான் இப்போ ப்ராசஸர் போறதுக்கு ஒருத்தர் தேவையில்லைங்க. அவர்தான் மம்மி டாடி. சரி, மதர் போர்டு, மைக்கு பின்னாடி இருக்கு. அம்மா அட்டை. நான் தானே கேள்வி கேட்கறேன். ஏன் கொட்டா போடு இவருக்கு கை விடுறாரு? அவரு கேளு. மதர் போர்டு. இது என்னன்னா B650M கேமிங் வைஃபைன்னு சொல்லி ஒன்று வாங்கணுங்க. மெயினா DDR5 க்கு சப்போர்ட் ஆமா, பண்ணுவாங்க. DDR5 நீங்களுமே மெயின் என்னன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த DDR4 என்ன DDR5 எனக்கு தெரியாது. ஐ திங்க் செக் பண்ணி பார்க்கும்போது DDR5 தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கரண்ட் அப்டேட்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் அந்த செலவு DDR5க்கு தான் அப்கிரேட் ஆயிட்டு இருக்காங்க எல்லாருமே. செலவு பண்ண போற முடிவாயிடுச்சு. அதனால அதுக்கு நாங்க பார்த்து அதுக்குன்னு உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க DDR4 தான் போகணும்லாம் இருக்குன்னா நீங்க அதிலே போகலாம். ஏன்னா DDR4 நான் அதான் கேட்டேன் அவங்க கிட்ட, இப்போ DDR5க்கு அப்கிரேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் DDR4ல இல்லாம போயிடுமேட்டுக்கா DDR5 வாங்குறோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா DDR2 எங்ககிட்ட இன்னும் இருக்கு சார், நீங்க அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு DDR5 வேணும்னா நாங்க DDR5 போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் DDR5 நாங்கள் போட்டுட்டோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த டப்பா. வெறும் டப்பா தான் இருக்கு. இது எவ்வளோடா? 10,300 சம்திங். ஆமாங்க. சரி, 10,300 ஏதோ பிரைஸ் எல்லாம் இல்லங்க, பிரைஸ் எல்லாம் கீழ போட்டுறாங்க. எங்க பில், ஏன்னா பில் எங்க கிட்ட இல்ல, மறந்துட்டேன் எல்லாத்தையும். பிரைஸ் எல்லாத்தையும் கீழே டீடைல்டாவே போறோம். தெரிஞ்ச வரைக்கும் சொல்றோம், மிச்ச டீடைல் கீழ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஸோ ரெண்டு மெயின் திங்க்குங்க. நெக்ஸ்ட் பெரிய மெயின் தலைவன் ஒருத்தர் இருக்கான். கை விடு. அவன் எடுக்கிறான். இவன் தாங்க மெயின் தலைவன். ஜெகாபைட்ல GeForce RTX 4060 கிராஃபிக்ஸ் கிடைங்க. இவன் ஒரு 28,000 ஆனாங்க. 28,000 தான்டா. கரெக்டாக 28,000ங்க. ஆனால் நான் ஆன்லைன்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ப்ரைஸும் எப்படி சொல்கிறதுனா, சாரி, இதுவும் செம்மையாக இருக்கான். விண்டு ஃபோர்ஸ்ன்னு செக் பண்ணி பாருங்கள் நீங்களும். ரிவ்யூவும் சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து தான் ஒரு ஆன்லைனில் செக் பண்ணால் 31 கிட்ட வந்தது. ஆனால் இவர் 28K எங்களுக்கு கொடுத்துருக்காரு. 3,000 கம்மியாக இருந்தது. ஓகே, நான் போடுங்கன்ட்டோம். இவங்க 3 பேர் தாங்க பெரிய செலவே. இப்போ இது வரைக்குமே பார்த்தாலே எப்படியே ஒரு 60,000 தாண்டி போயிடுச்சா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்க ஒரு பவர் சப்ளையர். இந்தாங்க, இவருதான் கரண்ட் பாக்ஸ். கரண்ட் பாக்ஸ் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கரண்ட் பாக்ஸ் வாங்கும்போது இந்த சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நிறைய இதில் செக் பண்ணேன். ஏன்னா இங்கே 80+ கோல்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் அந்த மாண்டேஜில் போகிற பாருங்க, அந்த மாதிரி 80+ கோல்டுன்றதை மட்டும் நல்லா பார்த்து வாங்குங்க. ஏன்னா கோல்டு பிளாட்டினம் தான் நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கான், அது நிறைய பேர் சொன்னது. ஸோ அதை வச்சு அது நம்ம A2D தலைவர் இருக்கார்ல, அவரும் நிறைய அதுதான் சொன்னார். ஸோ கொஞ்சம் பவர் சப்ளைல மட்டும் கொஞ்சம் காசை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நாங்க வாங்குனது எதுல காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பவர் சப்ளை காம்ப்ரமைஸே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் வாங்கிருக்கோம். கோல்டுனா அடகு வச்சா எவ்வளவு வரும்? அதாவது ஒரு மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல். நீங்க தான சொன்னீங்க கோல்டுனா. இந்த நாய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சம்பாரிச்சு மேல வருவோம்ல, வந்தோனியில எதை அடகு வைக்கலாம், இதை வித்தா கறி கிடைக்கும், அது உருப்படாத வேலையாவே பேசினு இவனை வச்சு நாங்க சம்பவம் செய்யணும். என்ன நடக்க போதும். இதோட ரேட்டு ஏதோ ஒரு 4,000 எவ்வளவு வந்துச்சுலடா? இதோட ரேட் ஆல்மோஸ்ட் 4,000 கிட் 4,500 எவ்வளவு வந்துச்சுங்க. அது நீங்க பிரான்ஸ்ல போனீங்கன்னா 3,000 போயிடுச்சு. பட் ஆனால் அந்த பவர் எஃபிஷியன்சிலாம் இல்லை. பட் ஆனால் உங்கள் பட்ஜெட்டுக்கும் நீங்கள் போகிற ப்ராசஸர் எல்லாம் ஏற்ற மாதிரி அந்த பவர் சப்ளையே போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பவர் சப்ளை தான் போடணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் போட்டிருக்க ப்ராசஸருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் இந்த பவர் சப்ளை போட்டால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து முக்கியமானது, அது முக்கியமா கடைசி வரைக்கும் அப்ப பெரிய டப்பாலாம் எதுவுமே முக்கியம் இல்லையா? SSD ஹார்ட் டிஸ்க். இது SSD.
நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம்னா சி ப்ரோக்ராம் மட்டும் தனியாக ஒரு 512 ஹார்ட் டிஸ்க் ஒன்று எஸ்எஸ்டியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஹார்ட் டிஸ்க் வரும் பார்த்தீங்களா DDR5 ஹார்ட் டிஸ்க்கு அதை வந்து தனியாக போட்டுருவோம். DDR5 தானே தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. ஆமா இது DDR5 SSD தான் இதுவும். 1 TB வந்து தனியாக போட்டோம். அது வந்து ஸ்டோரேஜ்க்காக போட்டுட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நம்ம சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதனால ஆமாம். ஸோ இது ஒரு 2800 3000 வந்துச்சு. இதையும் நான் பில்லு பார்த்து போடுறேன், ஞாபகம் இல்லை, சாரி மக்களே. அடுத்தது பெரிய டப்பா, கலர் டப்பா. இன்னொரு குட்டி டப்பா இருக்குங்க, அதையும் முடிச்சிடலாம். அதையும் முடிச்சிடலாம். இது உள்ள ரேம் இல்லை, ஏன்னா உள்ள போட்டுட்டோம். இவதான் அந்த ரேம் 16 GB ரேம். இதுமாரி 2 வாங்கணும் நாங்கள். இது ரெண்டும் சேர்த்து எப்படியோ ஒரு 6000 கிட்ட வந்துருச்சுங்க. 6000 தான் வந்துச்சு. இல்ல 4530 ஒரு ரேம் மட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வந்துச்சு. 4530 ஏன்னா ரெண்டு வாட்டி நாங்க நடுவுல கால்குலேட் பண்ணோம். சோ இது ஒரு 4530, இன்னொரு ரேம், இன்னொரு 4530, எல்லாமே டோட்டல் 9000. ஆமா DDR5 சப்போர்ட். ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா இவன் ஏதோ ஏடேட்டான்னு சொல்லி ஏடேட்டா கம்பெனிங்க. உள்ள பார்த்தா ஏடேட்டான்னு இருக்கும். அது நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருக்குங்க. PS5க்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே கார்டு எடுத்துமே நம்ம அப்படியே PS5ல கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு PS5 வச்சிருக்கோம்ல, அதுக்கும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். PS2 சொல்லலாமா? டவுட்ப்பா. கட் மறுபடியும் ஒரு சின்ன பிரேக். என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது சடைய கையடா. சரி பெரிய டப்பா, இது மட்டும் என்ன? அதுதான் ஹார்ட் டிஸ்க். அதாவது ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வேறையாச்சு. 1 TB ஹார்ட் டிஸ்க் பைத்தல. இது வீட்ல இந்த ஹார்ட் டிஸ்க்டா இது. பரவாயில்ல 1 TB ஹார்ட் டிஸ்க் உள்ள போட்டாச்சு. இதே மாதிரி ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் தாங்க உள்ள போட்டுருக்கோம். அது கம்மி தாங்க, ஆல்மோஸ்ட் 3000 குள்ள தான் ஆச்சு. ஏன்னா ஹார்ட் டிஸ்க்லாம் கம்மியா தான் இருக்கு. SSD தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. அடுத்தது இந்த ஒயிட் டப்பா, ஒயிட் கலர்ல வேணும்னு சொல்லி எங்களோட பார்க்க அழகா இருக்குல்ல. ஏன்னா ஃபியூச்சர்ல கேமிங் ரூம்லாம் செட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும்ல, அதே மாதிரி எங்களுக்கு ஆசை. மோஸ்ட்லி பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலர் கலரா போட்டு ஆஹா கேமிங் வந்துட்டுச்சுரா அந்த வெறித்தனமா நமக்கு இருக்கும். ஸோ அதுல நாங்க செட் பண்ணதான். இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாச்சா ஒரு 4 கூலர் ஃபேன் இருக்கு. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் அந்த கூலிங் இஷ்யூ வந்து இருக்காது. அது ஒரு 3800 எவ்வளோ ஆச்சுங்க. ஆமா அது ஒரு 3000 அரௌண்ட் வந்துருச்சு. அதான் 4000. அதுக்கப்புறம் கடைசியா இது அடிஷனல் கூலர் நமக்கு பவர் சப்ளைக்கு மேல, அதாவது நம்ம ப்ராசஸர் மேல ஒரு கூலர் வரும் பாத்தீங்களா. ஸோ இந்த 2 ஃபேனு மேல சொருகிட்டு இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேல இருக்கும். ஸோ ஏன்னா ரொம்ப நம்ம என்ன சொல்றது கேமிங் அதிகமாக ஆடும்போது ஈட்டிங் இஷ்யூ அதிகமாக வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக ஏதாவது ரெண்டர் பண்ணும்போது ஈட்டிங் இஷ்யூ வரும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த கூலர். ஸோ இதுவும் நல்ல கூலர் தான். பட் இது என்ன அரௌண்ட் இது ஒரு 2800 சம்திங் 3000 வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் இருப்பான். ஆனா அவன் தான் இருக்கிறதுலே காசும் கம்மியாவும் இருப்பான். அவன் நம்மளுக்கு தேவைப்படுவான் மாட்டானான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இருக்கிறதுலே அவன் இருந்தா மட்டும்தான் இவனுக்கு எல்லாத்தையும் நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியும். அவன் யாருன்னு தெரியுமா? இந்த பையன் தான். ஆமா பார்க்க தம்மா தூண்டு இருக்கான் பாத்தீங்களா? இந்த பையன் மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க பாருங்க. இந்த கேமிங் கலருக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க இவ்வளவு சொன்னான்ல இவர் வந்து கொண்டாதான் பண்ண முடியும்னு. மானிட்டர் இல்லாம காதுல சொல்லிக்க. மானிட்டர் இருந்தா கூட இது இருந்தா தானங்க அதை ஆப்ரேட் பண்ண முடியும். மானிட்டர் இருந்தா தாங்க முதல்ல மானிட்டர் இருந்தா பார்க்க முடியும். இது இருந்தா தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஆப்ரேட் பண்றதுக்கு வேணும் தாங்க சொன்னேன். மனுஷன் இருந்தா தாங்க யூஸே பண்ண முடியும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பென்கியூல ஒரு மானிட்டருங்க. ஸோ அவங்க கிட்டே நாங்க வாங்கினதால ஒரு 8000 rupeesல பென்கியூல ஒரு மானிட்டர் 24 inchesல கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு மானிட்டர். ஆமா மானிட்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. எங்களுக்கு இப்போதைக்கு இது ஓகே ஃபைன். அதுல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு மானிட்டர் வச்சிருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம்க்கு இது நல்லா தான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் SSD ஒன்று வாங்கணுங்க. 6500. எங்க க்ரூஷியல்ல திஸ் இஸ் இவனும் சூப்பரா தப்பா துரு குட்டி அழகா தானே. இந்த பாருங்க இந்த டைனோசர் போட்ட முட்டை மாதிரியே இருக்கு. அழகா அது முட்டை போட்ட மாதிரி இல்லைங்க. இது ஏதோ வேற போடுற தட்டையா வேற இருக்கு. பட் ஆனா யூஸ் பண்ணி பாத்துங்க PS5லாம். PS5க்கு முக்கியமான ஒரு இது PS5க்கு இது சப்போர்ட் ஆகுது. க்ரூஷியல். ஆமா கரெக்ட். நீங்க வேணா அது வாங்க. க்ரூஷியல் XXன்னு போட்டுருக்கு இதுல. எக்ஸ்ரே 6. அதாவது இதுக்கே பாக்ஸ் இல்லைன்னா எங்க கிட்ட ஒரு அனுமர் ஒண்ணு இருக்கு. கைக்கு வந்த ஒண்ணு நல்ல அசிஸ்டிங். ஆனா இது பாத்தீங்களா பிச்சிருச்சு. அதனால எங்களால அது பாக்ஸ் அதெல்லாம் காட்ட முடியல. நாங்க கூடயே ஒரு அனுமர் வச்சு சுத்தி இருக்கு. இந்த அனுமர் தான். அதாவது சில பேர் இந்த சகுனத்தை கூட சுத்துவாங்கல்ல, அது எங்க கூட வந்த சகுனம் தான். இது கூட சகுனம். இது பரவாயில்லைங்க, எங்களுக்காக ஹெல்ப் பண்ணோம், நிறைய பண்ணோம். அதனால இவனை நாங்க பாராட்டுறோம்.
இந்த கேமராமேன் ஒருத்தர் எடிட் பண்ணி தரேன்னு எங்களை வெறுப்பேத்துறாங்க. அவன் ஒருத்த நாள் தாங்க இன்னைக்கு 1 லட்ச ரூபா காலி. 1 லட்ச ரூபா கடைக்காரன் ஆயிட்டாங்க. என்னால மிஞ்சி போனா எவ்வளவு செலவாயிருக்கும்? 400 ரூபாய் செலவாயிருக்குமா? கறி மட்டும் தான் நான் சாப்பிட்டுருப்பேன். 1 லட்ச ரூபாய் எவன் செலவு பண்ணா? சரி, இந்த கேப்ல இல்ல அது விட ஒரு வாட்டி 400 ரூபா செலவு பண்ணா தப்பா? ஒரு வாட்டி வெளியே போகும்போது ஒரு வாட்டி 400 ரூபா செலவு பண்ணா தப்பா? நம்ம காசு செலவு பண்ணா தப்பு இல்ல. நம்ம காசு வெளியே போகும்போதெல்லாம் 400 ரூபா செலவு பண்ணா தப்பா? கமிங் பேக் டு தி பிசி. ஏய் சொல்றா. மானிட்டர் தாங்க, நான் மானிட்டர் பார்த்தேன் கடையில. நான் இந்த மானிட்டர் நீங்க தூக்க போறீங்கல்ல, அப்போ ஒரு மானிட்டர் அப்படியே வளைவா இருந்துச்சு, பெருசா இருந்தா மானிட்டர். அந்த மானிட்டர் வாங்குன்னு சொன்னாங்க. சாம்சங் மானிட்டருங்க ஒன்னு பெருசா கர்வ் டிஸ்ப்ளே வரும் பாத்தீங்களா, அந்த மானிட்டர் வாங்க சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்கி 1 லட்ச ரூபாய் பட்ஜெட் வச்சா மானிட்டருக்கு 1 லட்ச ரூபாய் இல்ல அதெல்லாம் வாங்கில, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் நான் நெக்ஸ்ட் மந்த் வேலைக்கு போப்பாரு, போயிட்டாருன்னா அவர் சேலரி வாங்கின உடனே லோன் அப்ளை பண்ணோம், ஒரு மானிட்டர் வாங்கிடுவோம். அவர்கிட்ட கேட்கறா போதில்ல, நாங்க லோன் அப்ளை பண்ணிடுவோம். இதுவே செம்மையா இருக்கு. இது விட்டா வேற என்ன வேணும்? இல்லனாலும் நாங்க லோன் அப்ளை பண்ணுவோம், அது வேற விஷயம். ஏன்னா நாங்க சிங்கப்பூர் போலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். சிங்கப்பூர் போலாமா? சிங்கப்பூர் போலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். எங்க கிட்ட காசு கிடையாது. இவரு வேலைக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், சவுண்டு பண்றான். இவரு வேலைக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வரும், 2 மாசம் சம்பளம் வந்துச்சுன்னா அது பே ஸ்லிப் அப்ளை பண்ணோம்னா ஒரு 2 லட்ச ரூபா லோன் அப்ளை பண்ணா போதும். 4 பேருக்கு கரெக்டா இருக்கும் சிங்கப்பூர். நீங்க ஏதாவது கம்மி பட்ஜெட்ல சிங்கப்பூர் போக முடிஞ்சதுன்னா அந்த லிங்க் எல்லாம் கொஞ்சம் இதுல கீழே போட்டு விடுங்க சார் கமெண்ட்ஸ்ல, நாங்க அதை அப்படியே பாத்துக்கிறோம். போச்சு அவன் வாழ்க்கையெல்லாம் அழிய போதோ இந்த ஐடியா வச்சு. நான் உங்களுக்கு நான் இன்னொரு ஐடியாவை கொடுக்குறேன் சார், ஓகேவா? உங்க வீட்டுல யாராவது ஒரு அப்பதான் காலேஜ் படிக்கிற பையன் எவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க, அவனை நல்லா சோறு போட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, அவனுக்கு வந்து காலேஜ் முச்சுனே வேலைக்கு போவானுங்களே, அவனுங்களை அடிச்சு நம்ம எங்க வேணாலும் ஊருக்கு போகலாம் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பானுங்களே, நம்மள மாதிரி லோன் வாங்கி மாட்டிருக்க மாட்டானுங்க. அவங்களை வச்சு நம்ம லோன் வாங்கிட வேண்டியதுதான். அதாவது வந்து இது பிசிக்கான வீடியோ தானே இது ஒரு டிப்ஸுங்க. டிப்ஸ் பிசிக்கான வீடியோவா இல்ல ஒரு மனிதனை கொல்வதற்கான திட்டமா? இது மனிதனை கொல்வது இருக்கலாம் இல்லைங்க, அப்படிலாம் கொல்லக்கூடாதுங்க. தங்கமுத்ரா என்னது தங்கமுத்ராஜ் யாருக்கு தங்கமுத்ரா? எனக்கு தங்க முட்டைங்க, தங்க முட்டைற வார்த்தை அழுத்தக்கூடாது. இது தங்க முட்டை, அதுக்குன்னு இது தங்க முட்டை வார்த்தைன்னு சொல்ல முடியாது. வார்த்தைலாம் தங்கமுத்ராஜ். சரி, எனக்கு ஒரு டவுட் சொல்லு. இது எவ்வளவு ஆச்சு மொத்தமா சேர்த்து? 1,08,000 ஆச்சு. இந்த டப்பா எவ்வளவு ஆச்சு? டப்பா 3,500 ரூபா தான் ஆச்சு. டப்பா 3,500 ரூபா ஆச்சு. மொத்தம் 1 lakh ஆச்சா? உள்ள ஃபேன் ஓடுதா இல்லையா? காத்தே வரல. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ப்ளீஸ். ரொம்ப